வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அத்னி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த மைன் பண்ண காயினை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஐஎன்ஆராக மாற்றிக்க முடியும். P2P செல் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? P2P செல் அப்படின்னா என்னன்னாக்கா பேர் டு பேர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்களே வந்து ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து P2P கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இதுதான் எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கட்டாயமும் கிடையாது. ரைட்டுங்களா? இவங்க வந்து எப்போ லிஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு 2025 ஜனவரிக்கு மேலே தான் அந்த அப்டேட் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி இன்றைக்கி வந்து கிடையாது, முன்னாடியே வந்துச்சு. ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். P2P லிங்க்கு இது மாதிரி இருக்குது, ஆடியோலாம் போட்டுருக்கேன் டெலகிராம் சேனலில். ஸோ நம்ம இப்போ தான் டேரெக்டாக லைவாக வந்து நம்ம வந்து பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து ஐஎன்ஆர் மாத்திர வரைக்கும் நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் வந்து மைன் பண்ணுற காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்முன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ இது வந்து ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து கிடச்சிட்ருக்கோம். ரைட்டுங்களா? இந்த ஜெம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் எனக்கு கன்வெர்ட் ஆன ஜெம் இது. ஓகேங்களா? இந்த கன்வெர்ட் பண்ண ஜெம்முக்கு தகுந்த அளவுக்கு எதோ காயின் வருமோ அந்த ஏடிஹெச் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எவ்ரி மந்த் 1ஆம் தேதி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இது நம்ம பண்ணக்கூடிய நிறைய மைனிங்கில் இது ஒரு சின்ன ஒரு மைனிங், அவ்வளோதான். சரிங்களா? இதுபோல் நிறைய மைனிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டெலகிராம் பாட் மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் வந்துட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வரக்கூடிய மைனிங், இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய மைனிங்களோட அப்டேட்டு எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அவசியம் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம சேனல் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த கிரிப்டோ பற்றி இந்த அத்தனை பற்றி யாராவது ஒரு மூலையில் எங்கேயோ யாரோ ஒரு நண்பர் பண்ணியிருப்பார், அவருக்கு இந்த அப்டேட் தெரியாமல் இருக்கும், அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெக்கமெண்ட் ஆகும் அந்த வீடியோ. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் காட்டுவாங்க யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் இந்த P2P அப்படி சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கும், இவங்களோட அத்தனியோட வெப்சைட். ஓகேங்களா? அங்கே போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, இந்த அத்தனி நெட்வொர்க்கில் வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ ஆப்ஷன் முதல்ல வரும்போது இதில் மெயில் ஐடி கொடுத்து உள்ளே வந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதே மெயில் ஐடி கொடுத்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும், லாகின் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா OTP அந்த ப்ராசஸ்லாம் முடியும். ஸோ வந்ததுக்கப்புறம் திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே டாப்பில் பாருங்கள், இங்கே இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சென்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் ஒரு கொஞ்சம் காயின் அனுப்பிச்சேன். ஸோ இருந்தாலும் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், திரும்ப எனக்கு போகுமா அப்படின்னு தெரியல. நான் ட்ரை பண்ணேங்க. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டு அத்னி P2P அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ATH தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ATHங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஜெம்மு கூட பண்ணலாம், லைனுங்கிற ஒரு மீம் டோக்கன் அதுன்னு பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ATH பண்ண போகிறேன். எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 65. ஓகேங்களா? நான் 2000 பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? சாரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 100 மினிமம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 65 போட்டால் போகாது, மினிமம் 100 பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட 100 இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2000 அனுப்பிச்சிருந்தேன் முன்னாடி. ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ வந்து சென்ட் OTP அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, OTP எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த OTP வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அத்தனை தான். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே போய் பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டு பண்ணிட்டு சென்டு கொடுங்க. ஓகே, டோக்கன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து P2Pயில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து P2P யூஸ் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ரைட்டுங்களா? ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் மெயில் ஐடி, மொபைல், அதாவது பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ரைட்டுங்களா? நான் லிங்க்கை கொடுக்குறேன். P2P தேவைப்படுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லாகின் கொடுங்க. இப்போ அகைன் வந்து உங்களோட OTP கேட்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், 73 40 38 என்னோடய OTP வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேனோட டைப் பண்ணுங்கள். 73, ஓகே சாரி, 40 38 நான் லைவாகவே போடுறேன். ஓகேங்களா?
ஸோ லாகின் பண்ணிடுறேன். இந்த போல் ஓடிபி பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம் இல்லையா. இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ATH, அப்புறம் வந்து லயன், ஓஷியன், சிட்ரா, பை, ஜெம், இப்படி அத்தனை, அப்புறம் USDT இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன இதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஓஷியனு, பை, சிட்ரா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ATH, லயன், ஜெம் இது மட்டும்தான் அவங்களோட அஃபிஷியல் டோக்கன். இதை தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும், பை பண்ணணும், எது பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. நீங்கள் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா. நான் மார்க் பண்ண பாருங்கள், இன்ட்டு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் இதோட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சுய் காயினை கொடுத்து பண்ணுற மாதிரி ஒரு வேலட் ஏர்ட்ராப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ பாட் ஏர்ட்ராப் அதுதான் அது. ஸோ இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ரைட்டுங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து என்னோடய வேலட் செக்ஷன் இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் அமிச்சிங்களே பேமெண்ட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி 1000 சில்லரை இருந்தது. இப்போ பாருங்கள் 1132 எனக்கு வந்து இருக்குது. ரைட்டுங்களா. ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள், இங்கே காட்டும் பாருங்கள். அதாவது 100 இப்போ நான் அமிச்சேன் இல்லையா, அது வந்துருச்சா. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு $40 டைம் டேட்டோட பாருங்கள், தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஸோ 2000 வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணேன். ஓகேங்களா. டெபாசிட் பண்ணி அதை வந்து நான் ட்ரேட் பண்ணி ஒரு 1000 காயின் மட்டும் நான் செல் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து 5000 மாற்றிட்டேன். அதை உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போது. ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் இப்போ எடுக்கலை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு லைவாக எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேடிங் நான் லைவாக எடுத்திருக்கேன். டெபாசிட் பண்ணதை ஒன்று நான் ஷோ பண்ணல. அதனால தான் இப்போ நான் தனியாக 100 காயின் வந்து டெபாசிட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருந்தாலும் செல் பண்ணலாம், மினிமம் 100 இருக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் நான் அகைன் சொல்கிறேன், இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, இதை செல் பண்ணனால, ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், அதாவது 0.045 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹3.80 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு ₹4 அரௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கலாமான்னா வேஸ்ட்டு தான், வேண்டாம். ஓகேங்களா. நான் ஏன் அப்புறம் செல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடியோவுக்காக தான் நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காயின் வச்சுருப்பீங்க, ஒரு 1000-2000 காயின் வச்சுருந்து எதுவுமே இப்போ கையில் செலவு கூட இல்லை அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி ஆளுங்க எனக்கு அவசியம் தேவைப்படுதுன்னா இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதாவது இங்கே பாருங்கள், லிமிட் வந்து $5 $380 இருந்தால் நீங்கள் அது வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் அவங்ககிட்ட வேல்யூ. நீங்கள் இந்த 380 போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து $500 ட்ரை பண்ணால் கிடைக்காது. சரியா. அதாவது $1000 $1000, $500 அதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா $84 சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த இடத்துல போய்ட்டு ஒரு $1000 ட்ரை பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா $84. அதான் மினிமமே அவ்வளோதான், மேக்ஸிமம் மினிமம் 5லேருந்து 84. உங்கள்கிட்ட இருக்கிற காயினுக்கு வேல்யூ வந்து ஒரு $100 கிடைக்குதுன்னா இவங்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆகாது. ஸோ அதனால் லிமிட் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உடனே செல் ஆகும். ரைட்டுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 2000 அபோவ் என்கிட்ட வந்து காயின் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ATH. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து P2Pயில் வந்து நான் செல் பண்ண போகிறேன். சரிங்களா. ஸோ P2Pயில் வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறமா நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து உங்களோட எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ USDT வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு, ஸோ நீங்கள் எவ்வளோ செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, செல்லை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1000 காயின் நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா. கொடுத்துட்டு எனக்கு லிமிட்டை பார்த்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. அவங்க வந்து $500 $50 எவ்வளோ கொடுப்பாங்க தெரியாது இல்லையா. அவங்க எவ்வளோ லிமிட் வச்சுருக்காங்க பார்த்துட்டு ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ செல்லு பண்ண மேலே பாருங்கள், செல்லை கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு செல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், USDTயில் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஒரு $40 எனக்கு வந்து ஷோ ஆகுது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து டேரெக்டாக நம்ம USDT வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு. எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்க BNB நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். ஓகேவா. வேலெட்டில் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ என்னோடய பிட்கெட் வேலெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பிட்கெட்டில் பார்த்தீங்கன்னா BNB அங்கே பாருங்கள், BNB வந்து USDT இருக்கும். ஸோ BNB நெட்வொர்க்கில் உள்ள USDT. ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸை கொண்டு போய்ட்டு இங்கே பேஸ்ட்டு பண்ணி உங்களோட OTP எடுத்து அங்கே போட்டுக்கோங்க. திரும்ப ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி OTP வரும், அத்னி நெட்வொர்க்லேருந்து அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடி வரும். அந்த OTP போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சென்டை குத்தினா சென்ட் ஆயிடும். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ப்ரோ இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம எக்ஸ்சேஞ்சே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகக்கூடாது, உங்கள் அமௌண்ட்டு வராது.
ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நல்லா பார்த்துட்டு அப்புறமா தான் கொடுக்குறேன். ரைட்டுங்களா. மேலே பாருங்கள், எனக்கு உடனே ஷோ ஆச்சு, இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஓகே, நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ரிசீவ் ஆச்சு இல்லையா, இங்கேருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா, சன் கிரிப்டோ நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சு கொண்டு போயிடுங்க. சன் கிரிப்டோ கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களை உங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் டெத்தர்னு இருக்கும். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா TRX20 அதாவது ட்ரானில் இருக்கும். நம்ம டெத்தர் நெட்ஒர்க்கில் டெத்தரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாலிகன்னு BSC நெட்ஒர்க்கு எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. காம்போவாக இருக்கும். ஓகேவா. டெத்தர்னா அதாவது ERC20 மட்டும் தான் இருக்குது. ERC20 PEP20 எல்லாமே ஒன்று தான் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம PEP20 தான் அனுப்புகிறோம். அதனால் அந்த அட்ரஸை கொண்டு வந்து டெபாசிட் போய்ட்டு இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகணும் அந்த காயினை கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு அங்கே உங்களோட காயினை சின்ன ஃபீஸ் கேட்கும். ஓகேங்களா. BNBயில். ஸோ அந்த BNB ஃபீஸ் வச்சா தான் உங்களுக்கு இங்கேருந்து அனுப்ப முடியும் வேலெட்லேருந்து. ஓகேங்களா. ஸோ புரியுதா உங்களுக்கு. அதாவது USD அனுப்புனா BNB சின்ன ஃபீஸ் வேணும். ஸோ இதெல்லாம் தேவை. நம்ம டேரெக்டாக இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போயிடலாமே சன் கிரிப்டோ டேரெக்டாக USDTக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நான் திரும்ப கிளிக் பண்ணுறேன். அட்ரஸை கிளிக் பண்ண உடனே அதாவது நம்ம காயினை செலக்ட் பண்ண உடனே அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பே கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்னை போட்டுருங்க, பே ஆகிடும். ஸோ திரும்ப போர்ட்ஃபோலியோ போங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட காயின் வந்து ஷோ ஆகும். அதாவது உங்கள் அமௌண்ட்டு ஷோ ஆகும். மேலே வந்து உங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணுங்கள். பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். அந்த OTP எடுத்து போட்டு திரும்ப உங்கள் பின் நம்பர் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா வந்துடும். ஆனால் 24 ஹவர்ஸ் 2 நாள் சொல்லுவாங்க, உடனே வந்துடும். சரிங்களா. சன் கிரிப்டோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க. நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஷோ வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது போல் வீடியோ நிறைய வேணும் சொன்னால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் குறிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தா இது ஒரு அப்டேட்டாக நிறைய வரும். நம்ம பண்ணக்கூடிய ஏர்ட்ராப் மைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நிறைய வீடியோ போட முடியாது. அதனால் எல்லாமே டெலகிராம் சேனல் தான் போடுவோம். மஸ்ட் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.